பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவேலை கதிர் கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப முத்துவேலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முத்துவேலோட உயிரை காப்பாத்திடுறாங்க. முத்துவேல் இப்ப கான்சியஸ்க்கு வராங்க. எதுக்காக முத்துவேல் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனது, இந்த மாத்திரையை ஒரு நேரம் கூட மிஸ் பண்ணாம நீங்க சாப்பிடணும், இல்லைன்னா உங்களுடைய கண்டிஷன் ரொம்பவே மோசமா ஆயிடும், நான் சொல்லி தானே அனுப்பினேன், அதே மாரி நீங்க இப்படி பண்ணா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே கதிர் முத்துவேலை திட்டுறாங்க. உங்களுக்கு உங்க உடம்பு மேல கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. உங்களுக்கு இப்படி ஆனதும் எல்லாரும் எப்படி பதறி போனாங்க தெரியுமா? எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, நான் வடிவுகிட்ட பேசிட்டே அப்படியே டயர்டா இருந்ததுன்னு தூங்கிட்டேன், அதனால மாத்திரை போடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா டாக்டர்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய ஹெல்த் எப்படிப்பட்ட ஹெல்த்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா எடுத்தா மட்டும்தான் இதை ரெக்கவர் பண்ண முடியும். அவர் டேப்லெட்டை இப்படி மிஸ் பண்ணா கண்டிப்பா இந்த பிரச்சனையை விட ஏகப்பட்ட பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்கு. டேப்லெட் கண்டினியூவா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. கண்டிப்பா டாக்டர், இனி மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் கதிரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் அண்ணன், உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்ற விஷயத்த எதுக்காகன்னு என்கிட்ட மறைச்ச சொல்லுன, ஏன்னு மறைச்சேன்னு சொல்லிட்டு சக்திவேல் கதை எழுறாங்க. உடனே முத்துவேல் உங்க யார்கிட்டயுமே உண்மையை மறைக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. நான் உண்மையை சொல்லி என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அப்ப எதுக்காகன்னு கதிர்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லியிருக்க, கதிரை விட நான் உங்களுக்கு அவ்வளவு கேவலம் ஆயிட்டேனான்னு சொல்லி கேக்குறாங்க. கதிர் கிட்ட கூட நான் இந்த விஷயத்த சொல்லல. எதிர்ச்சியா கதிர் அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை பார்த்து டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு என்கிட்ட கேட்டான். அவ்வளவுதான், நான் யார்கிட்டயும் சொல்லல. இங்க பாரு சக்தி, நீ வெளியில தான் வெறப்பா இருக்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ குழந்தை மாதிரி மாறிடுவ. நீ தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்க போறவன். அதனாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லல. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். மாத்திரை போடாதனால வந்த பிரச்சனை தான் இது. இனி ரெகுலரா நான் மாத்திரை போட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் என்ன சொன்னாலுமே சக்திவேலால ஏத்துக்கவே முடியறதில்ல. நான் டாக்டரை பார்க்கணும், டாக்டர் கிட்ட இப்பவே பேசணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் ரிலீஃப் ஆகுவேன், என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் விடாப்பிடியா இருக்காங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்ல போறாங்க, திரும்ப நம்ம முத்துவேலுக்கு பிரச்சனை வருமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.